எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 17க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, வரலாற்று அறிஞர் வில் டூரான் அறிவு மலர்ச்சி காலத்தை எவ்வாறு வர்ணிக்கிறார்? அதாவது கிமு பொதாண்டுக்கு முன் உள்ள காலத்தை எவ்வாறு வர்ணிக்கிறார்? இதுக்கு சரியான விடை நட்சத்திரங்களின் மலை. நட்சத்திரங்களின் மலை. இரண்டாவது கேள்வி, சமணம் எத்தனை தீர்த்தங்கரர்களை மையமாக கொண்டது? சமணம் எத்தனை தீர்த்தங்கரர்களை மையமாக கொண்டது? 24 தீர்த்தங்கரர்கள். சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரர் ரிஷபர். சமண மதத்தின் கடைசி தீர்த்தங்கரர் யார்? சமண மதத்தின் கடைசி தீர்த்தங்கரர் மகாவீரர். கிமு அதாவது புதாண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் யாருடைய வழிகாட்டுதலில் சமணம் முக்கியத்துவம் பெற்றது? இதுக்கு சரியான விடை மகாவீரர். சமணம் என்ற சொல் ஜினா என்ற எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? சமணம் என்ற சொல் ஜினா என்ற எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? சமஸ்கிருதம். மகாவீரரின் இயற்பெயர் என்ன? மகாவீரரின் இயற்பெயர் என்ன? வர்த்தமானர். மகாவீரர் பிறந்த குந்த கிராமம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மகாவீரர் பிறந்த குந்த கிராமம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? பீகார். வர்த்தமானர் என்பதன் பொருள் செழிப்பு. அங்கங்கள் என்பது சமண நூல்கள். திரிபீடகங்கள் மற்றும் ஜாதகங்கள் என்பது பௌத்த நூல்கள். தன்னுடைய 30 வயதில் துறவறம் மேற்கொண்டவர் யார்? வர்த்தமானர், அதாவது மகாவீரர். அவருடைய இயற்பெயர் தான் வர்த்தமானர். 24வது தீர்த்தங்கரர். சமண சமயம் உருவாக முக்கியமான காரணமாக அமைந்தவர். கைவல்ய நிலையை அடைந்தவர் வர்த்தமானர். யாரை பின்பற்றுபவர்கள் சமணர் என்று அழைக்கப்பட்டனர்? மகாவீரர். இவருடைய இயற்பெயர் வர்த்தமானர். பண்டைய சிராமானிய மரபுகளை மறு ஆய்வு செய்தவர் யார்? பண்டைய சிரமானிய மரபுகளை மறு ஆய்வு செய்தவர் மகாவீரர். உண்மையிலேயே சமணத்தை உருவாக்கியவர் யார் என நம்பப்படுகிறது?
மகாவீரர். இப்பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் கடவுள் என்பதை எம்மதம் மறுக்கிறது. இப்பிரபஞ்சத்தை உருவாக்கியது கடவுள் என்பதை எம்மதம் மறுக்கிறது. சமண மதம். ஏற்கனவே நம்ம சேனலில் சமணத்துக்கும் புத்தத்துக்கும் உள்ள ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் ஏற்கனவே நம்ம வீடியோஸில் பார்த்துருக்குறோம். அதை போய் பார்த்துங்க பார்க்காத நபர்கள். அகிம்சை அல்லது அறவழி எந்த மதத்தின் அடிப்படை தத்துவம்? அகிம்சை அல்லது அறவழி எந்த மதத்தின் அடிப்படை தத்துவம்? சமண மதம். முக்தி அடைவது அல்லது பிறப்பு இறப்பு மறுபிறப்பு எனும் சுழற்சியிலிருந்து விடுபடுவது. முக்தி அடைவது அல்லது பிறப்பு இறப்பு மறுபிறப்பு எனும் சுழற்சியிலிருந்து விடுபடுவது. சமணம். இறுதி தீர்ப்பு என்ற நம்பிக்கையை எம்மதம் மறுக்கிறது. இறுதி தீர்ப்பு என்ற நம்பிக்கையை எம்மதம் மறுக்கிறது. சமணம். எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பது. எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பது அகிம்சை. திருடாமை என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திருடாமை என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அஸ்தேயம். உண்மையை மட்டுமே பேசுதல் சத்தியம். பணம் பொருள் சொத்துகள் மீது ஆசை கொள்ளாமை. அபரிக்கிரகம். திருமணம் செய்து கொள்ளாமை. பிரம்மச்சரியம். அடுத்து வர்த்தமானர் பற்றி. இயற்பெயர் வர்த்தமானர். பிறப்பு வைசாலிக்கு அருகே உள்ள குந்த கிராமம், பீகார். பெற்றோர் சித்தார்த்த திரிசலா. இறப்பு பவபுரி, பீகார். சமணம் எனும் சொல் ஜினா என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதனுடைய ஜினா என்பதன் பொருள் தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது என்பதாகும். கர்மா அல்லது கர்மவினை என்றால் என்ன? அதாவது இப்பிறவியில் ஒருவர் செய்யும் செயல்களே அவளுடைய இப்பிறவியின் பிற்பகுதி வாழ்க்கையையும் அடுத்த பிறவியில் அவர் வாழப்போகும் வாழ்க்கையையும் தீர்மானிக்கிறது என்ற நம்பிக்கை ஆகும். திரிரத்தினங்கள், அதாவது 3 ரத்தினங்கள், கர்மாவிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் மோட்ச நிலையை அடைவதற்கும் மகாவீரர் கூறும் 3 வழிகள். நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல். நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல். மோட்சம் என்பது பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுதல் ஆகும். மோட்சம் என்பது பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுதல் ஆகும். அடுத்து மகாவீரரின் தலைமை சீடரான கௌதம சுவாமி மகாவீரரின் போதனைகளை தொகுத்தார். இதனுடைய பெயர்தான் ஆகம சித்தாந்தம். கௌதம சுவாமி அவர்கள் போதனைகளாக தொகுத்தார், அதாவது மகாவீரரின் போதனைகளை தொகுத்தார். அதுதான் ஆகம சித்தாந்தம். நன்றி.